Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடை தோசை. மரவள்ளி கிழங்குல அடை தோசை எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் பெருசா யாருக்கும் மரவள்ளி கிழங்குனா பிடிக்காது. பட் ஆனா இந்த அடை தோசையில சேர்த்திருக்கதே தெரியாது. சோ கண்டிப்பா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த மரவள்ளி கிழங்கு அடை தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப், கடலை பருப்பு 1/2 கப், துவரம் பருப்பு 1/4 கப், சென்னா 2 ஸ்பூன், சிறுபருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 5, ஜீரகம் 1 ஸ்பூன், மரவள்ளி கிழங்கு 1 கப், ஆனியன் 1, டர்மரிக் பவுடர், கோகனட் ஆயில், சால்ட், கரி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, கொண்டக்கடலை, சிறுபருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, ஜீரகம், தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட இப்போ நடுவில் அந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு திக் பேட்டர் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இது தாளிப்புக்கு தான். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டர்மரிக் பவுடர், கரி லீவ்ஸ், கோகனட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோசை ஊற்றுற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தோசை கல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிடுங்க. மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அடையில் மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கதே தெரியாது. ஸோ குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை திருப்பி போட்டுடலாம். இதில் எதுவும் லெட்டெல்லாம் போட்டு மூடி வைக்க வேண்டாம். திருப்பினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திருப்பிடுங்க திருப்பி. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அடையை எடுத்து பிளேட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான மரவள்ளி கிழங்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரியற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம வீடியோ எதுவும் பார்க்கலன்னா லெஃப்டில் இருக்கிற ஆல் ரெசிபீஸ் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.